வெல்கம் டு மை சேனல் ரவி பாபா ஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம். ஏபி ஆறுமுக ஐயா திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. முசிறியில் அவங்கள சந்தித்தோம். முசிறியிலே பேசுகிறதுக்கான வாய்ப்பு கேட்டாங்க, கொடுக்க முடியல. அதனால் இப்போ அங்கேருந்து இதுக்காக வந்ததுனால ஒரு 5 நிமிஷம் பேசுங்க ஐயா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல வேணாம், அடுத்த மீட்டிங்கில் பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு, ஐயாவுக்குமே. நான் 5 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னாரு. சரி ரைட்டு, அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பேசுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் ஜோதிட வித்தாலயா இந்த கூட்டத்தில் நடத்துகிற ரவிக்குமார் சாருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பேச்சு தான் பேசணும். அப்படி அந்த முறையில் தான் நான் வந்தேன். அது என்ன வித்தியாசமான முறைன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே காலையிலேருந்து நிறைய ஜோதிடர்கள் நிறைய பேசியிருக்காங்க, ஆசான்கள் அத்தனை பேரும் பேசியிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பாரம்பரியம் நாடி முறை, இது மாதிரி நிறைய முறைகள் ஜோதிடத்தில் இருக்குது. எல்லாத்துலேயுமே விஷயம் இருக்குது, இல்லாமல் இல்லை. எல்லாமே ஜோதிடத்தினுடைய வளர்ச்சி ஆரம்பத்தில் பாரம்பரியத்திலேருந்து தான் எல்லாம் வளர்ந்து வந்தது. அதில் பார்த்திங்கன்னா கேபி சிஸ்டம், உயர்கணித சார ஜோதிடம் கேபி சிஸ்டம்ங்கிறது வெரி அட்வான்ஸ்டு சிஸ்டமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக பாரம்பரியத்தில் ஒரு ஜாதகத்தை நீங்கள் கணிக்கணுன்னா நம்ம ஜோதிடர்கள் அழகாக கணக்கு போட்டு அந்த லக்னம் எடுத்து தசாபுத்தி போட்டு எல்லாமே ஆதியந்தம் பரமநாழிகை போட்டு ஜோதிடம் கணித்திடுவாங்க. ஆனால் கேபி முறையில், உயர்கணித சாரஜோதிட முறையில் ஒரு ஜாதகம் நீங்கள் கையில் எழுதுவது என்றால் ஒரு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சவங்க கூட 3 மணி நேரம் கணக்கு போட்டால் தான் அவருக்கு அந்த ஜாதகத்தை கணக்கு போட முடியும். அந்த அளவுக்கு கணிதம் வெரி டஃப்பாக இருக்கும். அப்போ அந்த கணக்கை கம்ப்யூட்டர் வாயிலாக சாஃப்ட்வேர் இல்லாமல் சாரஜோதிடத்தில் ஒரு ஜோதிடம் போட முடியாது, ஜாதகத்தை கணிக்க முடியாது. அப்போ சாஃப்ட்வேர் அவசியம். இதனாலேயே இந்த துறை வெரி அட்வான்ஸு துறையாக இருந்தாலும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் போய் சேர்றதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா சாதாரண இன்றைக்கி ஜோதிடர்கள்லாம் ஒரு பஞ்சாங்கத்தை பைக்குள்ளே வச்சுக்கிட்டு அது ஒன்றை வச்சுக்கிட்டே ஜோதிடம் சொல்லிட்டு போயிடுவாங்க பாரம்பரியத்தில். ஆனால் சார ஜோதிடம் நீங்கள் பார்க்கணுன்னா, கேபி சிஸ்டம் பார்க்கணுன்னா உங்கள்கிட்ட லேப்டாப்பு அவசியம் வேணும், சாஃப்ட்வேர் வேணும். இல்லைன்னா நீங்கள் ஜோதிடம் பார்க்க முடியாது. ஆனால் ஜாதகத்தை நீங்கள் கரெக்டாக கணிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி ஓட்டுற மாதிரி, எலக்ட்ரிக் பைக்கு ஓட்டுற மாதிரி சத்தமே இல்லாமல் ஸ்மூத்தாக குழந்தைங்க கூட ஓட்டிகிட்டு போயிடும். என்கிட்ட நான் சேலஞ்சு பண்ணி சொல்லுவேன், சார் நீங்கள் ஜோதிடம் படிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஜோதிடம் படிக்கிறது கூட படிச்சிடலாம். ஆனால் ஜோதிடம் பலன் சொல்லுவது என்பது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஜோதிடம் படித்தவங்களுக்கு பிஹெச்டியே வாங்கிட்டு இருக்கணுமே, பிஹெச்டி கூட வாங்கிட்டு இருக்கணுமே, ஜாதகம் பலன் சொல்கிறப்பாங்க தடுமாறிடுவான், கோட்டை விட்டுருவான். ஆனால் சார ஜோதிடத்தில் கேபி சிஸ்டத்தில் ஒரு ஜாதகத்தை நீங்கள் கணித்து விட்டீர்கள், ஆனால் சரியான கணிதமாக இருந்துட்டு கரெக்டாக வந்துருச்சுன்னா டைம் முக்கியம், ரொம்ப செகண்ட்ஸில் மாறும். 30 செகண்ட் 15 செகண்டில் சப்சப்ளாட் மாறிடும். அதை நீங்கள் சரியாக பிடிச்சி உங்கள் ஜாதகத்தை கணிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும் சார். ஒரு மனிதன் அப்படியே கண்ணாடி மாதிரி பார்க்கலாம், அவனை அப்படியே கண்ணாடி எக்ஸ்ரே எடுத்த மாதிரி பார்க்கலாம். எப்படி ஒரு மனிதன் இவன் பொருளாதார ரீதியாக சிந்தனை உள்ளவனா அல்லது அகம்புறம்னு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லா மனித வாழ்க்கையும் என்னவா இருக்குது? அகம்புறம். பொருளாதாரம் ஒரு விஷயம், புறம் என்பது பொருளாதாரம், அகம் என்பது நம்ம கல்வி, கல்யாணம், திருமணம், குழந்தை குட்டி, இதெல்லாம் உணர்ச்சி சார்ந்த விஷயம், உணர்வு சார்ந்த விஷயங்கள், உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அகம். அப்போ மணி மைண்டடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருத்தனை பார்த்து மணி மைண்டடு பர்சன் அப்படிங்கிறத ஒரு செகண்டில் சொல்லிடலாம். இவன் மணி மைண்டடு, இவனுக்கு என்ன நல்லா பழக மாட்டான், எல்லாத்தையும் கருமையாக இருப்பான், அரவணைச்சு போக மாட்டான், அப்பா அம்மாவையே வெறுக்கக்கூடியவனாக இருப்பான், அரவணைச்சு போக மாட்டான் அப்படின்றத ஒரு செகண்டில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே எவ்வளோ ஈஸியாக பலன் பார்க்கலாம். ஈஸியாக இங்கே இருக்கிறது ஒற்றைப்படை ரெட்டைப்படைங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ 12 பாவங்களும் 9 கிரகங்களும் தான் ஜாதகத்தை 9 கிரகங்களும் 12 பாவங்களை வச்சு தான் நம்ம ஜாதகம் சொல்கிறோம். அப்போ இந்த 9 பாவங்கள்ங்கிறது சாரஜோதிட விதி கொடுப்பனை, உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பாவங்கள் சொல்லும். இதை எப்போ செய்யும் அப்படிங்கிறத கிரகங்கள் சொல்லும். அதான தசாபுத்தி. அந்த தசாபுத்தி வரும்போது அந்த விஷயம் நடக்கும். அப்போ இந்த 12 பாவங்களும்
9 கிரகங்களும் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி காமிக்கும். இப்போ இங்கே ஜோதிடர்களே நிறைய பேர் இருக்கக்கூடும். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். ஜோதிடர்களுக்கே சாதாரண மக்கள் ஜோதிடம் பார்க்கறது இருக்கட்டும், ஜோதிடர்களுக்கே இந்த 9 கிரகங்களில் எந்த கிரகம் காசு பணத்தை கொடுக்கும், எந்த கிரகம் படிப்பை கொடுக்கும், இந்த உடல் சார்ந்த விஷயத்தை கொடுக்கும், நல்ல விஷயத்தை கொடுக்கும்னு ஜோதிடருக்கே தெரியலையே சார். ஆனால் சார ஜோதிடத்தில் அப்படி போட்டு கொடுத்தேன்னா, இந்த பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், படம் போட்டு காமிப்போம். சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு ஆப்பிளை போட்டு ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த படம் போட்டு காமிச்சிடும். 9 கிரகத்தில் இந்த 9 கிரகமும் 25% பொருளாதாரம், 30% பொருளாதாரம், 80% பொருளாதாரம், 90% பொருளாதாரம், 100% வரும். அப்போ 100% பொருளாதாரத்தை வைத்து கொடுக்க ஒரு கிரகம் உங்களுக்கு தசை நடத்தினா, புத்தி நடத்தினா, உங்களுக்கு காசு பணம் வரும், வேலை கிடைக்கணும்னு சொல்ல முடியாதா? வெரி ஈஸி சார், வெரி ஈஸி. ஆனால் பார்த்துங்க, இந்த பாரம்பரியத்தில் இருக்கிற ஜோதிடர்கள் நான்லாம் அவங்கெல்லாம் பெரிய ஞானிகள். அவங்க பாதம் தொட்டு வணங்கணும். ஏன்னா இவ்வளவு விதிகள் பாரம்பரியத்தில் அதிகம். 30, 35, 40 விதிகளை வச்சுக்கிட்டு அதை தடவி கண்டுபிடிச்சி ரிசல்ட்டை சொல்கிறது தாவறது போயிடும். ஆனால் அவங்க நம்ம இந்த சிஸ்டத்தை சொன்னோன்னு வச்சுங்க, போயா இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சிஸ்டத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நான் முதல்ல என்ன சொன்னேன், லேப்டாப்பு வேணும், சாஃப்ட்வேர் வேணும். ஒரு லேப்டாப் இன்றைக்கி வந்து 30,000 ரூபா, சாஃப்ட்வேர் 15,000 ரூபா, 45,000 ரூபா கொடுத்து பாரம்பரிய ஜோதிடர் வாங்குவாரா, உள்ளே போவாரா? அதுக்கு பயந்துக்கிட்டு இதை தொடரவே இல்லை சார். கேபிபி இன்றைக்கி பாருங்கள், திருச்சியில் நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன், கேபி சிஸ்டம் பார்க்குற ஒரே ஜோதிடர் நான் தான். கேபி சிஸ்டத்தில் ஒரே ஆள் நான் தான் சார். யாரும் கிட்ட நெருங்கி வர மாட்டாங்க. ஏன் சார்? மண்டை சுற்றுது சார். அதுதான் குழந்தை மாதிரி இருக்குது, அது மண்டை சுற்று தான். பார்த்த சார் ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுவேன் இவனுக்கு எப்போ கல்யாணம் சார். இப்போ இது மாதிரி வந்து திருச்செங்கோட்டில் நான் ஒரு பேசிட்டு வந்தேன். சென்னையில் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு உடனே கால், அன்னைக்கு நைட்டு ஒருத்தர் பேசுகிறார். பேசின உடனே நான் சொன்னேன், சார் எனக்கு ஜாதகம் பார்க்கணும் சார். பார்த்துடலாம். நான் என்ன கேட்பேன்னா, ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். ஏன்னா ஒரு ஜாதகத்தை நான் சரியாக கவனிக்கணும் இல்லையா, அதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். நான் அது ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி வச்சுருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்பேன் நான். அவர் என்ன சொன்னார், சார் நான் 10th தான் சார் படித்தேன் அப்படின்னாரு. ஓகே, எனக்கு அவர் ஜாதகம் எனக்கு வந்துருச்சு. இப்போ அந்த ஒரு கேள்வியில் அவர் ஜாதகத்தை நான் கணிச்சிட்டு சொன்னேன், சார் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஏன் 10th படிச்சிங்க தெரியுங்களா? நீங்கள் எப்போ எத்தனை வயசில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க? 5 வயசில் 1வது, அப்போ 10வது 15, ஒரு அதில் 2 17 வயசுக்குள்ளே +2 முடிக்கணும். அதில் நல்லா படிச்சிருந்தான்னா காலேஜுக்கு போவான், இன்ஜினியரிங் போவான், டாக்டர் போவான், எல்லாருக்கும் போவான். இவன் எங்கே போயிருக்கான்? 10th முடிச்சிருக்கான். அப்போ அந்த 15 வயசுக்குள்ள நடந்த தசாபுத்தி கல்விக்கு சாதகமாக இல்லை. இரட்டைப்படை பாவங்கள் தசை நடத்தியிருக்கிறது, 8, 12 தேர்ந்து நடத்தியிருக்கிறது. புரியுதா? ஒற்றைப்படை பாவங்களாக தான் படிச்சிருப்பான். இரட்டைப்படை பாவங்கள் தசை நடத்தியிருக்கிறது, அதுவும் 8, 12 சேர்ந்து நடத்தியிருக்கு. கல்வியை தடுத்துருச்சு அந்த தசை. நான் அப்பயே சொல்லிட்டேன், ஜாதகமே போடல, இன்னும் அனுப்பியும் வைக்கல அவர். சார் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இரட்டைப்படை பாவங்கள் தசை நடத்தியிருக்கோம், 8, 12 சேர்ந்து நடத்தியிருக்கோம், அதால் உங்கள் கல்வி போச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஜாதகமே அனுப்புகிறாரு. இப்போ நான் பலன் சொல்லிட்டேன், ஏன் கல்வி போச்சுன்னு பலனே சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, ஜாதகத்தை அனுப்புனாரு. ஜாதகம் போட்டு பார்த்தா அந்த ஜாதகம் ஆரம்பகால தசை 8, 12 தான் காமிக்குது. 8, 12 தான் காமிக்குது. அதனால் கல்வி கேட்டு முடிஞ்சு போச்சா சார்? ஜாதகம் முடிஞ்சு போச்சா? எவ்வளவுதான். அவர் ஜாதகம் போட்டு அனுப்புனவனே சொல்கிறாரு, சார் என்ன சார் ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் வந்து என் ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் ஜாதகம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டீங்களே அப்படின்னாரு. எனக்கு உங்கள் ஒரு கேள்வி போதும் சார், ஒரு கேள்வி போதும், உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு எனக்கு கண் முன்னாடி தெரியும் அப்படின்னு அவர் போட்டுட்டு நான் சொன்னேன், சார் நீங்கள் 37 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்கணும் சார், 37 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்கணும் சார். ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம், கொஞ்சம் வாங்க, கொஞ்சோண்டு 37 வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா சார். அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் 33 வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன் சார்.
37னா ரொம்ப அதிகமாகுது டைம்னு நான் 33லேயே கல்யாணம் பண்ணிட்டேன் சார். சார் 33ல் கல்யாணம் பண்ணியிருந்தா ஒய்ஃப் உங்களோட இருக்க முடியாது. என்ன நடந்தது அப்படின்னேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஒய்ஃபு போயிடுச்சு, டைவர்ஸ் வாங்கிட்டேங்கிறார். அப்போ அப்போ அவருக்கு நடக்கிறது ரெட்டைப்படை பாவங்கள் தசாபுத்தி நடக்குது. அவர் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த தசாபுத்தி சப்போர்ட் பண்ணது. அதை விட்டுப்பட்டு நீ போய் கல்யாணம் பண்ணால் வாழ முடியுமா? கட் பண்ணிடும் சார், கட் பண்ணிடும் சார். 7க்கு 6 12 தானே சார், 7க்கு 6 12 இல்லையா? அப்போ 6ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும்போது பணங்காசு சம்பாதிக்கும் போதே 7ஆம் பாவத்தை அடிச்சு காலி பண்ணிடும்ல. இது என்ன, இதுக்கு என்ன பெரிய விஷயம் வேணும்? இதுக்கு பெரிய இது என்ன சாரம்? அது அங்கே நின்றுச்சா, இவன் பார்த்துச்சா, இவன் வச்சுச்சா, ஒன்றும் கிடையாது. 6ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா 7ஆம் பாவம் அவுட்டு, கட் பண்ணிடும். நெருங்க முடியாது, பொண்டாட்டியை நெருங்க முடியாது, பிரித்து விட்டுறோம். அப்போ பிரிஞ்சுட்டான் சார். அதே 37 வயசில் கல்யாணம் பண்ணியிருந்தா 4 புத்தி சேர்ந்து ஒற்றப்படியாக வருது. சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு வரைக்கும் 4 புத்தி அவருக்கு கண்டினியூஸாக ஒற்றைப்படை பாவம் வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பேஸ் மட்டும் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு முன்னாடியே போய் கல்யாணம் பண்ணீங்க, போயிடுச்சு. எத்தனையோ கல்யாணம் சார், கல்யாண நேரம் சரியில்லாமல் வயசாகுது அப்படின்ட்டு போய் கல்யாணம் பண்ணி டைவர்ஸில் நிற்கிற எத்தனையோ கேஸ் என் ஜாதகத்தை இருக்குல்ல. அப்போ பளிச்சுன்னு காமிக்குது இந்த கேபி சிஸ்டம். இதில் ஒன்றும் பெரிய நமக்கு என்ன வேணும் தெரியுங்களா? இன்னும் ஒன்று சார், உங்களுக்கு எல்லாருமே கேட்குறேன், சொல்லிக்கிறேன். ஜோதிடர்களும் நான் ஃப்ரீயாக போட்டு தரேன் சார். ஒவ்வொரு ஜோதிடர்களும் பொதுமக்களும் கேபி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை கணித்து வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் சார். தயவு செய்து ஜோதிடர்கள் அனைவரும், நான் ஃப்ரீ, எனக்கு என் நம்பர் சொல்கிறேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பர்த் பிளேஸ் 3 விஷயம் எனக்கு அனுப்பிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பர்த் பிளேஸ், உங்கள் பேர் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தை கணித்து பிரிண்ட் அவுட்டு உங்களுக்கு பிடிஎஃப் நான் அனுப்பி வைக்கிறேன். இது ஜோதிடருக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குற அத்தனை பேருக்கும் நீ எனக்கு அனுப்பி விடுங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கையில் பிரிண்ட் அவுட்டை வச்சுங்க. இப்போ சாதாரணமாக கேட்குறேன், சாதாரண மக்கள், இப்போ ஜோதிடர்கள் அவங்க கட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. சாதாரண மக்கள் இருக்காங்க. இப்போ ஐயா கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஐயா ஒரு பலன் சொல்கிறாரு, அவங்க போயிடுறாங்க, ரைட்டுங்கயான்னு. அடுத்த ஒரு 10 நாள், ஒரு மாதம் கழித்து அந்த நோட்டு அவங்க நோட்டு தான், அவங்க ஜாதகம் தான், எடுத்து பார்த்தா என்ன தெரியும்னு கேட்குறேன் நான். அந்த கட்டத்தை பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியும்? ஏதாவது தெரியுமா சார்? எதுவும் தெரியாது. நான் போட்டு தர்றதுல என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அடுத்த என்ன தசை வரப்போகுது, அது காசு பணத்தை கொடுக்குமா, காசை இழப்பு ஏற்படுத்துமா, உடம்பு நல்லா இருக்குமா, நோய் வருமாங்கிறத பார்த்துடலாம்ல. நான் தான் இங்கே படம் போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்தது ஒரு புத்தி வருது, ராகு புத்தி வருது. ராகு புத்தி கையில் என்ன வருது? 1 3 7 9 11 வச்சிருக்க ஒரு பையனுக்குன்னா கல்யாணம் பண்ணிடுங்க. 2 6 10 இருந்துச்சுன்னா சார் அந்த பீரியடில் உங்களுக்கு வேலை கிடச்சிடும். சொல்லுங்களேன், வேலை கிடச்சிடுமே. எத்தனையோ பேருக்கு பிஏ முடித்த பசங்களுக்கு வர்றாங்க இல்லையா, அவங்க ஜாதகம் பார்க்க வருவான். கேட்பேன், தம்பி நீ என்ன கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டியா? ஆமாம் சார். எப்படி சார் சொல்ல முடியுது கேம்பஸில் செலக்ட் ஆனதை? சார் 21 வயசில் முடிப்பானா, 17 வயசில் +2 முடிப்பான், 4 வருஷம் பிஇ இன்ஜினியரிங் முடிப்பான், 21 காலேஜ் விட்டு வெளியே வருவான். அப்போ வெளியே வரும்போது 2 6 10 அவனுக்கு தசை புத்தி ஆக்டிவேட் ஆச்சுன்னா அவனுக்கு வேலை கிடைச்சிடும், காலேஜில் வேலை கிடைச்சிடும். சொன்னால் என்ன தப்பு? எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன். ஆமாம் சார், நான் காலேஜ்லேயே எனக்கு கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிட்டேன் சார். ரொம்ப ஈஸி சார். இன்னும் சில பேர் வருவான், காலேஜ் முடிச்சு, பிஇ முடிச்சு, எம்இ முடிச்சு அவன் வருவான். சார் எனக்கு எப்போ சார் வேலை கிடைக்கும், எப்போ சார் வேலை கிடைக்கும்? ஏன்னா அவனுக்கு ஒற்றைப்படம் பாவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. படிக்கிறதுக்கு பிஹெச்டி வரைக்கும் போகிறதுக்கு தான் அவனுக்கு வாய்ப்பு, வேலை கிடைக்காது. பிஹெச்டி பண்ண எத்தனையோ ஜாதகம் வேலை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். ஏன்? ஒற்றைப்படை பாவம் தசாபுத்தி நடத்துது. ஒற்றைப்படை பாவம் தசாபுத்தி நடத்தினால் சம்பாத்தியம் கிடைக்காது. அப்போ இந்த 12 நம்பரை வச்சுக்கிட்டு 1 5 9 7 11 2 6 10 2 6 10 2 4 8 12 இந்த பாவங்களை வைத்துக்கொண்டு ஈஸியாக பலன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கேபி சிஸ்டத்தில் இருக்குது. ஜோதிடர்களுக்கு ஒரு வேண்டுகோள், என்னுடைய நம்பர் 8610299524.
ஏபி ஆறுமுகம், திருச்சி. நீங்கள் ஜாதகத்தெல்லாம் அனுப்ப வேணாம் சார். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பர்த் பிளேஸ், கூடுதலாக நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அனுப்பிடுங்க. உங்கள் ஜாதகத்தை போட்டு அனுப்புகிறேன். நீங்கள் கையில் வச்சுங்க. கண்ணாடி மாதிரி உங்களுக்கு பலன். இப்போ சம்பாத்தியம் எப்போ வரும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் நீங்களே பார்த்து கொள்ளலாம். பொதுமக்களுக்கும் இதை தான் நான் சொல்லிக்கிறேன். கேபி முறையில் உங்கள் ஜாதகத்தில் கணிச்சு கையில் வச்சுக்குங்க. ஜோதிடர்களுக்கு ஃப்ரீயாக போட்டு தரேன். நன்றி நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள் சார். ஏபி ஆறுமுக ஐயா பட்டை கிளப்பிட்டார் உண்மையாலுமே. வயசு எப்படி சொல்கிறது, அதாவது அதிரடி பேச்சுன்னு சொன்னால் அது கூட அதை விட மிஞ்சிட்டார் ஐயா உண்மையாலுமே. சரிங்களா, ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப அருமையாக கேபி சிஸ்டில் சோசியர்களுக்கும் சரி வாடிக்கையாளரும் சரி எல்லாத்துக்குமே நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கீங்க. சரியா, கண்டிப்பாகவே ஓகே, ரொம்ப சந்தோஷம். என்னங்க இல்லை, குரல் வலிமை ஐயாவுக்கு சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது, எந்த பதட்டம் இல்லாமல் ஐயா பேசுகிறாங்க. ரொம்ப சிறப்பு உண்மையாலுமே.